விஜய் சார் கிட்ட கதை சொல்றது ஓகே வாங்குறதுக்கும் அஜித் சார் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்குறது என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கதையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கதை பிடிச்சிருந்தா தான் பண்ணுவாங்க. விஜய் சார் என்னன்னா பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர், அந்த இதுவுமே அவர்கிட்ட இருக்காது. அஜித் சார் கொஞ்சம் எல்லாம் பார்ப்பார், பேக்ரவுண்ட் செக் உள்ள பண்ணுவார், செக் பண்ணுவார். அதுக்கு அது தன்னை ஒப்படைக்கணும். அவர் அதுக்கு ஒப்படைச்சிட்டாருன்னா அவர் குழந்தை வரும். அஜித் சார் அப்படின்னாலே எங்களுக்கு குட்டிக்கெல்லாம் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். நீங்க அஜித் சார் கையால் பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? ஒரு பரமசிவம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன சாப்பிடுவீங்க, என்ன இருக்குதோ சாப்பிடலாம் சார், நான் சாப்பிட நீங்கள் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட முடியாது அப்படின்னு பார்த்தா அவருக்கு அவரே குக் பண்ணிக்கிறார். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல நிற்கிற கேரவன்ல அஜித் சாரே போய் குக் பண்ணி சாப்பிடுவார். அவரே உள்ள பண்ணிக்கிறாரு. என்ன குக் பண்ண பார்த்தா வெறும் காய்கறி. நான் இது திரைத்திறமை நம்ம விரு சாப்பிட்ற கேட்டோமே. அவருக்கு இந்த உடம்புல அதிகமாக காயங்கள் இருக்கும், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணது இடமே உடம்புல இல்லைன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் உண்மையா சார்? நானே 2 முறை போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன். ஒரு நாள் காலனி பண்ண பேசுகிறாங்க சார், ஒரு அரை மணி நேரம் கூட வருவார். ஓகே மேடம், நமக்கு லேட்டாக நம்ம லேட்டாக கேட்க போகிறோம். அப்போ ரீசன் சொன்னாங்க, இது கூட வந்துருச்சு, காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு தான் பாட்டுக்கு வரணும் பண்ணுறது. இது வந்து அவருக்கும் தெரியாது, வெட்டி பார்த்தது அவருக்கு ஒய்ஃபையும் போட்டு கொடுத்துருக்குன்றது. இப்போதான் சொல்கிறீங்களா? தெரியும். ஓகே சார். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சியில் ஒரு ரொம்ப அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய லெஜெண்ட்ஸில் இவரும் ஒருத்தர்னு சொல்லலாம். இயக்குனர் பேரரசு அவர்கள். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்க நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். 2005 விஜய் சாரோட 2 படம் ரிலீஸு, 2006 திருப்பதி ரிலீஸு அஜித் சாரோட படம். அந்த படத்துக்கான கதையை நீங்கள் அஜித் சார்கிட்ட கண்டிப்பாக சொல்லி இருக்கணும், அப்போ தான் ஒத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் ஃபுல்லாக கதையை கேட்டு ஒத்துக்கிற ஒரு பர்சன் தான் வரும். அந்த ஒரு படம் எப்படி சார் இருந்துச்சு? விஜய் சார்கிட்ட கதை சொல்கிறது ஓகே வாங்குறதுக்கும் அஜித் சார்கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்குறது என்ன வித்தியாசம்? விஜய் சார் கதை ஃபுல்லாக கேட்பார், நம்ம வந்து சீனாக ஃபுல்லாக கேட்டுவார். அஜித் சார் வந்து அவர் ஒரு கதை சொன்னால் போதும். ஆனால் புது டைரக்டருக்கு அப்படிங்கும்போது அவர்கிட்டையும் கொஞ்சம் ஃபுல்லாக கேட்பார். அவர் அலர்ட்டாக இருப்பார். அலர்ட்டாக இருப்பார். ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, அது என்ன மேட்ரு, என்ன விஷயம், ஒரு நம்பிக்கையில் வந்துடுவார். ஆனால் 2 பேருமே கதையில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. நம்ம கதை பிடிச்சிருந்தா தான் பண்ணுவாங்க. விஜய் சார்கிட்ட என்னென்னா பெரிய ப்ரொடியூசரு, பெரிய டைரக்டரு, அந்த இதுவுமே அவர்கிட்ட இருக்காது. கதை தான் இருக்குது எல்லாமே. விஜய் சார் அஜித் சார் கொஞ்சம் எல்லாம் பார்ப்பார். ஏன்னா ப்ரொடியூசரு ஹெல்த்தியாக இருக்காரா, டைரக்டர் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவர் கொஞ்சம் அதெல்லாம் பேக்ரவுண்ட் செக் ஃபுல்லாக செக் பண்ணுவார். ஏன்னா அது தன்னை ஒப்படைக்கணும். அதுக்கு ஒப்படைச்சிட்டாருன்னா அவர் குழந்தை. அவரோட ஜாலியாக திரிவார். ஷூட்டிங் ஸ்பாட்டோட டென்ஷனே இருக்க மாட்டார். ஸ்டார்ட் முடிச்சு அவரோட கூட உட்காந்துக்குவார். வாங்கிட்டு டக்கு கேரன் போக மாட்டார். இருக்கிற கலாச்சிட்டு இருப்பார், கூட நடிக்கிற கலாச்சிட்டு இருப்பார் சார். ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு நான் துருத்து பார்த்துட்டு நம்மளே கலாய்ப்பார். என்ன பார்ப்பேன், அதில் சிரிச்சுப்பாங்க, நம்மளை கலாச்சிருப்பார். என்ன சரி ஓகே, நம்மளை கலாய்க்கிறாங்க போல இருக்குது, ஓகே இது கவனம் பண்ண இங்கே ஷூட்டிங் இதாக போயிட்டு நானும் ஷூட்டிங் போயிட்டுருப்பேன். அது அவங்க ஒரு ஜாலியான டைப்பு. அவரும் கதை வந்து கேட்குற விதத்தில் இதாக இருக்கிறத விட 2 பேருமே அதில் கதையில் கவனமாக இருப்பாங்க. சூப்பர் சார். அதே போல் அஜித் சார் அப்படின்னாலே எங்களுக்கு ஃபுட்டிக்கெலாம் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். அஜித் சார் ஒரு படத்துக்கு நடிக்கிறாருன்னா அங்கே கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாளாச்சும் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்துடுவார்னு. நல்லா சீரக சம்பா ரைஸில் நெய் மணக்க அந்த அப்படியே பிரியாணி ததும்புறப்ப சாப்பிட்றாரு எல்லாருக்கும் தோணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அஜித் சார் கையால் பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா சார்? அஜித் சார் கையால் அவர் டீ போட்டு கொடுத்துருக்காரு. வீட்டில் அவர் வீட்டுக்கு போன வீட்டில் அம்மா டீ போட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஸ்பாட்டுக்கு போகும்போது வேறு கூட ஷூட்டிங் ஸ்பாட் போகல, அப்போ கேரவானில் போனால் என்ன சாப்பிட்றீங்க அப்படிப்பார். நம்ம ப்ரொடக்ஷனில் டீ காஃபிலாம் இருக்கும்ல, அதை நினச்சி தான் டீ சாப்பிடலாமே. டக்குன்னு போகிற அங்கேயே இருக்கும், கேரவானில் இருக்கும். டக்கு மேக்கிங் அங்கே மேக்கிங் இதாக இருக்கும், கெட்டில் இருக்கும். அவர் அங்கேயே போடுவார். சார் அங்கே சொல்லாமல சார், இல்லை சாப்பிடுங்க நீங்கள் அப்படிப்பார். போட்டால் சாப்பிடுவார். பாலிட்டியில் க்ரீன் டீ கேட்பார். அங்கேயும் ஒரு மெனு மாதிரி கேட்பார். நம்ம கிரீன் போட்டு கொடுத்துருவார். இப்படி அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். ஒரு பரமசிவம் ஷூட்டிங், அப்போ நான் திருப்பதி ஆரம்பிக்கல, திருப்பதி கமிட் ஆயிருக்கு. அப்போது ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன சாப்பிட்றீங்க, சாப்பாடு டைம் போச்சு. இல்லை சார் நான் கிளம்புறேன், இல்லை இதை சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்றீங்க சார், என்ன இருக்குதோ சாப்பிட்லாம் சார், ஏதாவது சொல்லணுமா, இல்லை சார் இங்கே இருக்க ஏதாவது கம்மியாக சாப்பிட்றோம் சார். நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட முடியாதுனாரு. என்னடா நான் சாப்பிட முடியாது அப்படின்னு பார்த்தா அவருக்கு அவரே குக் பண்ணிக்கிருக்காரு கேரவனுக்குள்ள. ஏன்னா சாக்காக வச்சுரு. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிற கேரவனில் அஜித் சாரே போய் குக் பண்ணி சாப்பிடுவார். அவரே உள்ள குக் பண்ணிக்கிருக்காரு. என்ன குக் பண்ண பார்த்தா
வெறும் காய்கறி தான். காய்கறியில் ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி அதை அரை வேக்காடு அதை அவிச்சு அதில் கொஞ்சம் பெப்பரு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து அது மட்டும் மதிய லஞ்சை. என்னடா நான் இது தெரியாம நம்ம விரு சாப்பிட்றோம் கேட்டோமேன்ட்டு சாப்பிட்லான்னாரு. சார் எப்படி சார்ண்ணே, நான் உடம்பு குறைக்கிறதுக்காக கண்ட்ரோல் ஆகிற சாப்பிட்டுருக்கேன், நீங்கள் எது சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல சார் கொடுங்க சார்ண்ணே. அப்புறம் அதில் கொஞ்சம் வச்சார். இப்போ அந்த அவிச்ச காய்கறியை ஷேர் பண்ணிட்டோம் அன்றைக்கி. ஆமாம், என்ன உடம்பு குறைச்சாருன்னா சும்மா குறைக்கல அவர். பாருங்கள், அவர் ஒரு நமக்குலாம் மத்தியானம் சாப்பிட்லாம் கொஞ்சம் ரைஸ் இல்லைன்னா ஆமாம் வயிறு திட்டோம்ல, என்னடா குடும்பம் கொடுத்துறேன்னுட்டு. ஆமாம், அப்போ அவர் வெறும் காய்கறி அவிச்சுலாம் சாப்பிட்டு அந்த உடம்பு அவர் குறைச்சிருக்காரு. சார் அது மாதிரி ஹீரோனுக்கெலாம் உடம்பு தான் மூலதனம். இந்த படத்துக்கே எப்படின்னா இப்போ வரலாறு படத்தில் அவர் குறைச்சதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே சார், அவருக்கு இந்த உடம்புல அதிகமாக காயங்கள் இருக்கும், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணது இடமே உடம்புல இல்லைன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் உண்மையா சார்? உண்மை. நானே 2 போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன். அவரை பெட் ரெஸ்ட்லாம் ஒரு வாரம் வந்திருக்கார். அந்த தேனாம்பேட்டையில் இருக்க அப்போலா அவங்க கூட பார்த்துருக்கேன். அப்போ முழுக்க பாவமாக இருக்கும். அவர் இப்போ உடம்பு அசைய முடியாது, படுத்துக்கிடப்பார். இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கிட்டு. அப்புறம் டேரக்டர் அவங்க டேரக்டரை போன போடுங்கன்ட்டு பிடிச்சிருக்கு இங்கேயும் சொல்லுவார். சாரி கேட்பார், ஒன்றும் கொஞ்சம் 10 நாள் பொறுத்துங்க, நான் வந்துடுறேன். ஒரு டைம் கொடுப்பார், ஒரு 10 நாள் தான் நான் வந்துடுறேன், 10 நாள் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ சக்கரவர்த்தி சார்லாம் இது படம் பண்ணிக்கிறார். சக்கரவர்த்தி சார் கூட இருக்கார். அப்போ சார் ஒரு 10 days வந்துடுறேன், நீங்கள் இப்போ ப்ரேக்கன் போடச்சிருக்கோம் டேரக்டர் இருப்பார். ஆனால் மனுஷன் படுத்து விட்டு தான் கிடக்கிறாரு. இப்போவும் நீங்கள் 10 நாள் வந்துட்டு நீங்கள் ப்ரேக்கன் போடுங்க, ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவர் அது இது மாதிரி 2 முறை நான் பார்த்துருக்கேன். திருப்பதி ஷூட்டிங் அப்போ ஒரு நாள் இப்போ டயத்துக்கு வந்துடுவார். 9 மணிக்கு வச்சுருந்தோம். சரி, இப்போ எனக்கு ஒரு 8:30 மணி போல் ஃபோன் வருது. அதான் சாலினி மட்டும் பேசுகிறாங்க. சார் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் கூட வருவார், சார் லேட்டாக வருவார். ஓகே மேடம், நமக்கு லேட்டாக நம்ம லேட்டாக கேட்க போகிறோம் மேடம். அப்போ ரீசன் சொன்னாங்க, நைட்லாம் சாருக்கு உடம்பு வலி வந்துருச்சு, முதுகு வலி. முன்னாடி ஆப்ரேஷன் முடியுது, முதுகு வலி வந்துருச்சு. காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு தான் ஸ்பாட்டுக்கு வரணும். அப்போ நான் பார்த்துட்டேன், ஐயோ இப்போ பரவாயில்ல சார், ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, நான் வேறு எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு வந்துக்கலாம். இல்லை சார் வந்துடுவார் அப்படின்ட்டு. அவங்க என்னென்னா அவங்க சொன்னது கூட சாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஷாலினி மேடம். ஆமாம், இதுக்கு நீ சொல்லி அவங்க அப்செட் ஆயிடுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் இதாயிரம்ட்டு அப்படின்ட்டு அவங்க சொல்லி நான் சொல்லிடுறாங்க. வேறு அவர் சொல்கிறாங்க, பாருங்கள் அவங்க சொல்லிடல. அவர் நம்ம உடம்பு சரியில்லைன்னா டேரக்டர் பிடிச்சிருக்கிறோம், டிஸ்டர்ப் ஆயிரும். ஆனால் இவங்க லேட்டாக வருவார், நம்ம வெயிட் பண்ணவங்க இருக்கா, இவங்க அதை விட இவங்க இல்லை லேட்டாக வர தப்பாக போயிருவங்க இருக்கா, இவங்க 6 மணி லேட்டாக வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. அப்போ வராரு, கரெக்டாக ஒரு சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வர்றாரு. அங்கிட்ட காட்டிக்கவே இல்லை. ஆனால் நைட்டுலாம் ஒரு முதுகில் துடிச்சிருக்காரு அவர். ஊசி போட்டு வர மனுஷன் அந்த பெயின் எதுவும் காட்டிக்காமல் அவரோட ஜாலியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிட்டார். ஒரு மனுஷன் அவ்வளோ வெற்றி அடைகிறாங்கன்னா சும்மா தலைவலினாலே இன்றைக்கி தலைவலி நாளைக்கு ஷூட்டிங் வச்சுன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்காங்க இப்போது. ஆனால் மனுஷன் முது துண்டெலாம் உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி அது வழியில் துடித்தாலும் மறுபடியும் ஊசியை போட்டு எனக்கு மைண்டில் என்ன, ஓகே இவர் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காரு. அப்போ நான் ஒன்று கரெக்டாக அந்த மாதிரியே அவரை அன்றைக்கி ஷூட்டிங்கில் பார்த்துக்கிறது. முடிஞ்சோன்னா போங்க சார்றது, சும்மா நிற்கல. கரெக்டாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் போய் கூப்பிட்றது. அவன் மேக்ஸிமம் ஒரு ரெஸ்ட் மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் இப்போ 2 மணிக்கிட்ட 3 மணி 2க்கெலாம் கூப்பிட்றது. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டேன். ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், அது அவர்லாம் ஷார்ட்லாம் எடுப்போம், அப்படி எடுத்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி பண்ணுறது. இது வந்து அவருக்கும் தெரியாது. இப்போ பேட்டி பார்த்தது அவருக்கு தெரியும், நான் ஒய்ஃபையும் போட்டு கொடுத்துருக்குங்கிறது. இப்போ தான் சொல்கிறீங்களா? தெரியும். ஓகே சார், நீங்கள் மட்டும் இல்லை, அஜித் சார் கூட ஒர்க் பண்ண எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி இதே தான் சொல்கிறாங்க திரும்ப. அவருக்கு அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ உடம்புல, அதனால் அடிக்கடி சரியில்லாமல் போய்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப தான் நிறைய ஆப்ரேஷன் நடந்திருக்கு, சரியா சார்? ஆமாம். ஓகே, உங்கள் படங்களில் எதுனா நடுவில் ஒரு போகிறார்ல, இது போல் வலி ஆப்ரேஷன் சொல்லிட்டு, அதெல்லாம் படத்தில் ஷூட்டிங்கில் நடிக்கிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா உடம்புல? அப்படி இல்லைனா முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணது இப்போ பேக் ஃபயர் மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி காட்டுதா? இல்லை, அது வந்து உங்களுக்கு முன்னாடி பண்ணதான் அதுதான் காட்டுது. ஆமாம், எனக்கு வந்து எப்படின்னா சிட்டிசன் டைம் நினைக்கிறேன், அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் நடந்தது. திருப்பதி எப்போலாம் ஆப்ரேஷன் நடக்கலை. அப்போ அந்த பெயின் வரும்போது அப்பப்போ மருந்து மாத்திரைகள் இந்த ஊசி போடுறது இதுதான் இருந்துச்சு. தவிர திருப்பதியில் வந்து நான் ரொம்ப கவனம் பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அவர் உடல் நல்லா தெரியும், நிறைய நான்
ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நான். இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் நான் கூட இருந்திருக்கேன். அதனால் இவர் கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஃபைட்லாம் சீனில் கூட கொஞ்சம் வெளியே போவேன், ஃபைட்டில் நான் கூட இருப்பேன் திருப்பதியில். ஏன்னா மாஸ்டர் அவர் கொஞ்சம் ரிஸ்க்கும் போது வேணாம்பேன், நீங்கள் கொஞ்சம் அது டூ போட்டுங்க, அதை வந்து நீங்கள் டூ போடணும்னு அவர்னு சொல்லாதியே, அவர் நானே பண்ணுறேன் பாரு, இப்படி அவ்வளோ கவனம் வைப்பேன். ஒரு பிரேக்கில் முடிஞ்சது, பிரேக் அடுத்த ஷார்ட் ரெடி பண்ணி சொல்லிட்டு நான் பக்கத்து லொக்கேஷன் அது ஷிஃப்டிங் ஆக போகுது, அதனால் பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது, லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேன், நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் மாஸ்டர், இது மட்டும் எடுத்துருக்கன்ட்டு நான் பக்கத்தில் போயிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு திருப்பி வரேன், தொங்கிக்கிருக்கார் ரோப்பில். பதறிட்டேன். பதட்டு டக்குனு மாஸ்டர் கூப்பிட்டு என்ன பண்ணிக்கல, இல்லை நாங்கள் 2 பச்சம் பண்ணோம் சார் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன 2 பச்சம் எனக்கு போடுங்கன்ட்டாரு. ஏன் மாஸ்டர் 2 பச்சம் திருப்பி இது பண்ணார், ஓகேன்ட்டுக்கன்ட்டேன். ஓகே அப்படியே ஒரு நீங்கள் இதுக்கு அவருக்கு இருக்கும்போது நீ 2 பச்சம் ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லை அவருக்கு கொஞ்சம் பார்த்துக்கட்டும்னு கூப்பிடுவாங்க சார். போய் 2 சார் பார்த்துக்கிட்டா லீடுக்காக பார்த்துக்காப்புல, அதில் ஒன்றில் நீ சொன்னால் பண்ணுவார் அப்படின்னு இறக்கி விட்டு, அண்ணாக்கா அவர் என்ன இறங்க மாட்டார், எடுங்கட்டார். கடைசியாக அந்த ரோப் கட்டி ஒரு ஷார்ட்டு ஜம்ப் பண்ணி அடிக்கிறப்போ ஒரு ஷார்ட்டு எடுத்து அதோட வாங்க சார் வச்சுட்டு மாஸ்டர் பிடிச்சது சத்தம் போட்டு, என்ன மாஸ்டர் பார்த்துங்க மாஸ்டர் ஒரு ஹெல்த்து தான் இருக்கிறேன். இல்லை நாங்கள் சொல்ல அவரை கேட்டேன், அவரை கேட்பார், நீங்கள் அவரை வச்சு 2 பச்சம் ஷார்ட் வச்சு பார்த்துங்க சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரி இப்படிலாம் நடந்திருக்கும். அதில் திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா ரொம்ப கரெக்ட் தான். அதாவது அங்கே ஒரு டூப் போடாமல் நடிச்சிருவார், ஆனால் பின்னாடி போயிட்டு வழியில் துடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் கஷ்டமாக இருக்குது சார். நம்ம அப்புறம் அது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப துணிச்சலாக பண்ணுவார். திருப்பதி வந்தால் திருப்பம் சாங்கு, திருப்பதி வந்தால் திருப்பம் சாங்கு, அது அங்கங்கே ஒரு இந்த ஃபயரு ஊதும், அது அவர் ஒரு பண்ணுற மாதிரி இல்லை. அது இவர் டான்ஸ் ஆடுறது தான் வரும். இந்த ஃபயர் ஊதுற ஆள் பிடிச்சி கொண்டுட்டான். அந்த ஊதுற ஆள் ஒரு ஃபயர் ஆக்கணும் இருக்க, அவனை தனியாக கொண்டு வந்து அப்போ போய் இன்செட்டில் மட்டும் அடிச்சு அவன் வந்து அந்த கிருஷ்ணாயில் வயர் ஊற்றிட்டு, ஆமாம் அது அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். இவர் உட்காண்டார் ஸ்பாட்டில் அஜித் சார். ஆமாம் உட்காந்துட்டு ஒரு மூணு பார்த்துட்டு இவர் வந்து உட்காந்துருக்கார், நான் ஷாட் எடுத்துக்கிருக்கேன். அவர் வந்துட்டார், எப்படி பண்ணுறீங்கன்னாரு. ஆகா போச்சுடா, ஆகா என்ன ஒன்று இப்படி பண்ணி காட்டுங்கன்னாரு. அவன் டக்குனு கிருஷ்ணா ஊற்றிட்டு வச்சுட்டு நான் பூனிச்சு நான் பண்ணிடுறேன்னாரு. சார் என்ன சார் கொஞ்சம் ரோஸ் வச்சு வாங்கிட்டு போயிரு சார் ஃபயர்னாப்பில். அவனு சொன்னான் ரிஸ்க்கு சார் வந்து ஊதிட்டு ஊதிட்டு மூடிடணும், அது டெக்னிக் இருக்குது. ஊட்டு அவனை திருப்பி அது ரோஸ் ஆயிரும். அதில் இவ்வளோ தானே அதை நான் பார்த்துக்கினாரு. வேணாம் சார் இல்லை நான் கொடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது கட்டினார். கரெக்டாக அதே போயிட்டு கரெக்டாக பண்ணிட்டார். சரி ரெடி ஆனார். சார் வேணாம் சார் இல்லை பண்ணிவிட்டார். சரி ஓகேன்ட்டு நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு சரி ஹீரோ ரொம்ப இதாக இருக்கார், சரி ஓகே அவர் அப்புறம் ஃபுல் நம்பிக்கை இருந்தார். சரி கிருஷ்ண எடுத்து கேமரா ஃபஸ்ட்டு ஷார்ட் கேமரா சொல்லி நடுங்குன்னு நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பண்ண போது நடுங்கலை. சரி என்னடான்ட்டு ஷார்ட் கேமரா ஆக்ஷனு, இந்த கேமரா வச்சு ஆக்ஷன்னு கரெக்டாக ஊற்றார். அவன் என்ன ஊறானோ அதே மாதிரி ஊறார். மக்கள் எல்லாம் கிளாப்ஸ் வச்சாங்க. திருப்பி 4 எடுத்து வச்சுங்க அங்கேயும் போடணுட்டார். சார் ஒன்று இதை தூக்கி போட்டுக்கலாம் சார், இதுக்கு அப்புறம் 5-6 ஷார்ட் எடுத்து அப்புறம் அங்கேயும் போட்டோம். அந்த அது மாதிரி ஒரு பார்த்துட்டா அதில் கொஞ்சம் துணிச்சு நம்மள கிருஷ்ணா கூட ஃபயர் ஊதற்கு வராது, இன்னும் நமக்கு பயம் வரும். நம்பிக்கை, தன்னம்பிக்கை, துணிச்சல் வந்தது தான். அதுக்கு எந்த அளவு ரிஸ்க் எடுப்பார் சார்? சூப்பர். எனக்கு திருப்பதி படத்தை பார்த்து இப்போ வரைக்கும் புரியாத ஒரே ஒரு விஷயம் இருக்குது சார். உங்களை பார்த்தா கண்டிப்பாக எப்போயாச்சும் கேட்டே திரும்ப மனசில் இருந்து கேட்டுறேன் சார். இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடுப்பில் போடுவோம், ஆனால் திருப்பதி படத்தில் அஜித் சாரோட காலரில் மட்டும் தான் ஃபுல்லாக பெல்ட்டு போட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட், யாரோட ஐடியா இது? ஃபஸ்ட் இல்லை ஏன் ஐடியா தான் அது. எப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஃபேன்ஸுக்காக பண்ணது. ஒரு ஆர்டிஸ்ட் போகிற காஸ்ட்யூம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும். ரஜினி வந்து ஒரு இது அண்ணாமலை பண்ணாருன்னா அதே மாதிரி தேட்டருக்கு வரும்போது அப்படியே போட்டு வருவாங்க. அப்போ ஒரு ஒரு டிஃப்ரெண்டான காஸ்ட்யூமு ஒரு படம், இந்த ஒரு காஸ்ட்யூம் பார்க்க இந்த படம் அப்படின்னு சொல்லணும், தனித்துவமாக ஒரு காஸ்ட்யூம் காட்டணும். அது மாதிரி இப்போ அது மாதிரி விஜய் அஜித் நிறைய படம் பண்ணிட்டார். அப்போ திருப்பதி ஸ்டில்லுங்கும் போது ஒரு இந்த காஸ்ட்யூம் பார்த்தா ஒரு திருப்பதி ஸ்டில்லு அப்படின்னு வரணும், ஒரு தனித்து வரணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு. நம்ம சாதாரண சட்டை போட்டால் எந்த படமும் தெரியாது. அது பரமசத்துலையா இல்லை வரலாறுலையா எல்லாத்துக்கும் லீனாக இருப்பார்,
அப்போ திருப்பதி அப்படிங்கும்போது நம்ம ஒரு தனித்துவமாக வேணுங்கிறக்காக தான் என்னடா யோசிக்கும்போது சரி ஓகே நம்ம இடுப்பில் வச்சாலோ கையில் வச்சாலோ க்ளோஸ் பொருள் வரும் தெரியாது. ஆனால் காலர் வச்சுட்டோம்னா க்ளோஸ் வச்சாலும் அது தெரியும். என்ன காலர் வச்சு விட்டு டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு காலர்லேயே நம்ம வச்சோம். அது என்னென்னா பெல்ட்டில் அது வைக்கும்போது தொங்கிட முடியாது, ஸ்டிஃப் இங்கே வைக்கும்போது இழுத்துட முடியாது. அப்போ நார்மல் பெல்ட் வைக்கும்போது உங்களுக்கு அந்த வெயிட்டில் தொங்கினா நல்லா இருக்காது. அப்புறம் பெல்ட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரெடி பண்ணி டம்மியாக ஒரு பெல்ட்டு அது ரொம்ப இழுக்காமல் அதுக்கு ஒரு புண்ணம். அதாவது லிரிசிஸ்ட்டு டேரக்டர் மட்டும் கிடையாது, இப்போ ஒரு காஸ்டியூம் டிசைனர் நான் தான் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த ஐடியா சொல்கிறப்ப அஜித் சார் என்ன ரியாக்ட் பண்ணார்? உங்களை பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சு? அவர் எப்பவுமே விட தான் பார்ப்பார், எங்கே இதெல்லாம் இங்கே பிடிக்கணுங்க பாரு. அப்புறம் அது மாதிரி ஃபோட்டோ செஷனில் பார்த்தா சாதாவங்களும் அந்த லைட்டு வயர்லாம் சுற்றிக்கிட்டு 2 விஷயம் போட எடுப்பாங்க. ஃபுல்லாக அந்த லைட்டிங்கில் இருக்கும். 2 பேரும் கழுத்து போட்டு அவங்களும் எடுக்கிறாங்க. அப்பவும் அவங்க கேட்டார், இதெல்லாம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் கிண்டலாம் கேட்பார், என்ன அது கிண்டலாம் கேட்க சீரியஸாக கேட்கலாம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க பாரு சார், இதில் எனக்கு சவுண்ட் சீரிஸ் ஆள் என்ன சவுண்ட் சீரிஸுக்கு இதெல்லாம் போடும்போது அது கொஞ்சம் கேரக்டர் ஓடுன்ட்டு சார். ஓகே நல்லா இருக்கும் பாரு. காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். சூப்பர் சார். சார் அஜித் சார் கோவப்படுவாப்லையா? அது சார் கோவம் இருக்கும். கோவம்னா நமக்கு ஸ்பாட்டில் பார்த்த வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு? நான் விஜய் சாருக்கு பழிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இல்லை எனக்கு நேரம் பார்க்கல. ஆனால் கோபக்காரு, அது மட்டும் கோபக்காரு தெரியும். கொஞ்சம் சென்சிட்டிவான அளவர். ஆமாம். அப்புறம் ஏதாவது யாராவது பேட்டியிலையோ ஏதோ இவர் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அதில் டென்ஷன் ஆவார். அவங்ககிட்ட பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். அந்த கோமில் இருக்கும். அது சென்சிட்டிவான அளவு. அந்த மாதிரிலாம் சில தான் பார்த்துருக்கேன். பேட்டியில் படிச்சுட்டு இவங்க வேன் இப்படி பண்ணுறானுங்க எல்லாம் போடுவார். ஆமாம், ஆதங்கப்படுவார். ஏன்னா அப்புறம் பைக்கில் அப்போ போவார்ல, அப்போது சிலர் விமர்சனம் பண்ணும்போது அப்போ நான் அந்த கோத்தை பார்த்துருக்கேன். இது என்ன நான் நடிச்சிட்டே இருக்கணுமா பாரு. என்ன அவருக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது. சிலருக்கு கிரிக்கெட் விளாடுவாங்க. அப்போ நடிகராக உங்களுக்கு நம்ம ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கிட்ட ஷூட்டிங் போயிட்டு நடிச்சிட்டே மட்டும் தான் இருக்கணுமா? வேறு ப்ரைவசி இல்லையா? ஏன் அப்படி இதை குறையா சொல்கிறாங்க? அந்த கோவப்பட்டுருக்கலாம். அதான் நியாயமாக தெரியும் நம்மளுக்கு. கரெக்ட். அந்த மாதிரி கோவங்களாம் வர முடியாது. அவ்வளோதான். ஆனால் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் நான் அவர் அவ்வளோ ஒரு வாழாலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். சிட்டிசன் அந்த டைம்லாம் இருக்கும். ஓகே, ரொம்ப டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய அளவு பக்குவப்பட்டுருக்காருன்னா அஜித் சார். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேசுவார், நிறைய பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுக்கும்போது பேட்டிலே ஒரு கோபம் இருக்கும். சர்ச்சையான விஷயங்கள்லாம் கிளப்பி விட்டுருவார், உடனே ரியாக்ட் பண்ணுவார். அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் ஒரு மனுஷன் அப்படியே சாந்தமாட்டார், அப்படியே சாஃப்டாகிட்டார். எதுக்கும் இந்த ரியாக்ஷன் காட்டிக்கிறதில்ல. தான் உண்டு, தான் வேலை உண்டு. அப்போ இதுதான் பக்குவப்படுறதுங்கிறது. அப்போ நான் ஒரு கண்கூட ஒரு மனுஷன் ஒரு மாற்றம் பெரிய மாற்றமாகி அதிகபட்சம் பக்குவம் தான். அதான் பக்குவப்படுறது இதுதான். உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓகே விமர்சனங்கள்லாம் வரும், நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், அப்படி அழகாக. அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு நமக்கு என்ன உறவு, அது எந்த அளவுக்கு வச்சுக்கணும் ரொம்ப யோசிச்சு. அது எப்போவே அவர் ஃபீல்டில் வளர்ந்துட்டு வர டயத்துலேயே ரசிகர் மத்தியம் கலைச்சிட்டார். இதில் எதுக்கு அவங்க மட்டும் வைக்கணும்? அவங்க வேலையை பார்க்கட்டும், வீட்டு வேலைக்கு போகட்டும், குடும்பத்தை காப்பாற்றட்டும். இதுக்கு நம்மளுக்கு நம்ம நடிக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், நமக்கு இவங்க மட்டும் வைக்கிறாங்க. அப்போ அது மட்டும் வச்சா அது தொழிலாக போகும். அவங்களுக்கு அது மெயின்டைன் பண்ணணும். இதில் கவனம் வந்துடும். அப்போ அவங்கள வீட்டு வேலையை பார்க்க விட்டுருவோம். அவங்க இதில் கவனம் செலுத்தக்கூடாது. எல்லாம் யோசிச்சு தான் நம்ம டக்குன்னு வளர்ந்து வர. இப்போ இன்றைக்கி வந்துட்டு கலைச்சா பிரச்சனை இல்லை, அப்போவே அப்கமிங் அப்போ தான் வந்துக்கிட்டு இன்னொன்று விஜய் சாருக்கு பயங்கர போட்டி வந்துக்கிட்டு டைம். அப்போ கழிச்சிட்டார். இதை நீங்கள் பக்குவன்னு சொல்கிறீங்களா சார்? ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெரிய உச்ச நட்சத்திரங்களே மன்றத்தை கலைக்காம தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். மன்றத்தை கலைக்க சொல்லலாம். நான் சொன்னது பேட்டிகள், தேவையில்லாத கான்டெஸ்ட், சர்ச்சைகளை ஏற்படுத்துகிற தளங்களை எதையும் கண்டுக்கல. அவர் வாட்டுக்கு இப்போ உண்டு தேவையில்லை உண்டு. அதனால் உங்களுக்கு சில நிகழ்ச்சிக்கு போக மாட்டேங்கிறார். என்ன எதுக்கு எங்கெல்லாம் கூப்பிட்றிய? நான் விருப்பப்பட்டால் வரேன், என்னை யாரும் இங்கே கம்பெனி கூப்பிடாதீங்க அப்படிங்கிற. அவர் என்னை ஃபேன்ஸ் விரும்புகிறாங்களா,
பிடிச்சிருக்கா ஸ்க்ரீனில் பார்க்கட்டும். நான் நடிகனை தான் என்னை விரும்புகிறாங்க, நடிகனை வந்து எங்கேயோ பார்க்கணும், ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். அப்படி அவர் நீ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோ. அதாவது என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ. என்னை பார்த்து என்ன பண்ண? என்ன இப்போ நான் நடி பிடிச்சிருக்கேன், நடிப்பேன், நான் அங்கேயும் நடிப்பேன், ஸ்க்ரீன் நடிப்பேன், அந்த ஸ்க்ரீன் நடிப்பை பார்த்துக்கோ. இப்போ உங்களுக்கு ஃபேன்ஸை தெளிவாயிட்டாங்க. ஓகே நம்ம தலை இதுதான், அப்போ நம்ம வந்து அவர் அங்கே வருவார் இங்கே வருவார் அப்படின்னு எதிர்க்க தேவையில்லை. அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தை பார்ப்போம். வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு தலை பார்க்கணும்னு சொல்கிறது ஏன்னா தெரிஞ்சு வச்சு இவர் இந்த மாதிரி கொஞ்சம் காட்ட மாட்டார், பிடிச்ச தேட்டரில் வரேன்னு சொல்லிட்டார்ல, தேட்டரில் பார்த்துக்குவோம். ஓகே சார். வலிமை படத்துக்கு சமீபத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்காக நான் போயிருந்தோம் சார். நம்ம டீம்லாம் ரோகிணி தேட்டர்கிட்ட போயிருந்தோம். இந்த திருவிழாவில் கூட நாங்கள் அந்தளவுக்கு கூட்டத்தை பார்த்துருக்க மாட்டோம். என்ன கூட்டம், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, விடிய பசங்க அவ்வளோ அழிச்சாட்டியும். பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, பீர் அபிஷேகம் பண்ணுறது, இந்த பாட்டில்ஸ் ஃபுல்லாக கீழே உருட்டி வச்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் கூட்டிகிட்டு கிளாஷ் ஆகிறது, அது இது நிறைய விஷயங்கள் பார்த்தோம் சார். ஆனால் எல்லாரையும் சேர்க்குற ஒரு கனெக்ட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அஜித் சார். வலிமை படம் அப்படின்னா வினோத் அப்படின்றதுக்காக நிறைய பேர் போல அஜித் சார் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. இந்த ஃபேன்ஸில் இவ்வளோ அல்சாட்டியம் பண்ணுறாங்களா சார், இது அஜித் சார் பார்க்குறப்ப என்ன ரியாக்ட் பண்ணுவார்? அது எனக்கு தெரியல. ஒன்று இவ்வளோ ஃபேன்ஸு நமக்கு அவ்வளோ பண்ணுறாங்கிறது யாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷம் வரும் ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு பால விஷயம் பண்ணுறது இது வந்து ஃபேன்ஸு அவங்க பண்ணிட்டு போயிடலாம், ஓகே. ஆனால் பொதுமக்கள் எந்த வகையில் பார்ப்பாங்கிறதையும் அவங்க கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க பொதுமக்கள். சம்மந்தப்பட்ட நடிகரே விரும்புகிறான்னு கேட்குறேன். அது தெரில, விரும்பக்கூடாங்கிறது, விரும்பினா கூட விரும்பக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அது விஜய் சார் இருக்கட்டும், அஜித் சார் இருக்கட்டும், உங்கள் கட்டவுட்டுக்கு பால விஷயம் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத நீங்கள் விரும்பினா கூட. ஏன்னா எதுக்குன்னா சில நேரத்தில் நான் பொதுமக்களாக இருப்பேன். பொதுமக்களுக்கு போது இப்போ இந்த இதே பால் வந்து கொஞ்சம் விட கெட்டு போகுது. இன்னும் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கெட்டு போகுது, ஓகே. எத்தனையோ கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுறாங்க, அதான் ஓகே. ஆனால் அது வந்து உங்களுக்கு உறுத்தாது. ஒரு நடுவில் கட்டவுட்டுக்கு பாலை கட்டும்போது ஆக இது 10 குழந்தை அது பால் சாப்பிட்ருக்குமே, அதை கீழே ஊற்றுறாங்களே அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் வந்து பொதுமக்களுக்கு வரும். அப்போ அந்த 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 கொஸ்டின் வரும்போது என்ன ஆகுனா, அவங்க பற்ற பால விஷயத்துக்குனால வெறுப்பு வந்து அவங்க மேலே வராது, அப்படின்னு கொஞ்சம் பேர் நடிகர் மேலே வந்துடும். அப்போ தேவையில்லாமல் பொதுமக்கள் வந்து பெரிய நடிகர் மேலே அவங்களுக்கு இவங்க பண்ணுற வெறுப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ரசிகர்களால் அந்த வந்துடும் நடிகருக்கு கெட்ட பிறந்துடும். ஆனால் இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆமாம், அதான் கேட்டிருக்கேன். ஆமாம். அப்போ என்னன்னாங்க இவங்க என்ன இப்போ அழிச்சுன்னு சொன்னீங்களே, ஒரு அழிச்சாட்டு பண்ணாங்க, அது வார்த்தை வந்துடும். ஏன் அழிச்சிட பண்ணுறாங்க, ஏன் பால் வேஸ்ட் பண்ணுறாங்க, ஐயோ எத்தனை குழந்தைங்க பசியில் வாடுது. இவன் சொல்கிறானே, இவன் வந்து ஒருத்தருக்கு 10 வயசு கொடுத்துக்க மாட்டான். என்ன பசிக்குதுமா கை நீட்டான் 2 ரூபா கொடுக்க மாட்டான். ஆனால் தண்ணி அடிப்பான். சொல்கிறவன் போயிட்டு அன்னைக்கு 500 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிடுவாங்க. இன்னொருத்தருக்கு 100 ரூபா கொடுக்க மாட்டான். ஆனால் சொல்லும்போது இப்படி சொல்லுவான் அவன், பாருங்கள் நான் பால் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி அதுக்கு ஏன் இடம் கொடுப்பானே. ஆமாம், இன்னொன்று நிறைய விமர்சனம் வருது. பால் வேஸ்ட் பண்ணும்போது 10 கிலோ போடுறாங்க, பால் வேஸ்ட் பண்ணுறாங்க, நடிகலாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்குலாம் அஜித் சார் தரப்பு ரிப்போர்ட் ஒன்று வரும், ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி விடுவார். தலைன்னு இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க, ஏகே அப்படின்னே கூப்பிடுங்க, அஜித் குமார்னு ஷார்ட்டாக இருக்கும், மன்றத்தில் இருக்கவங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்ன விஷயமா இருக்கும், அதுக்கப்புறம் கலைச்ச விஷயமா இருக்கட்டும். இது போல் முக்கியமான விஷயங்கள்னால் அஜித் சார் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்துடுது சார். அதே மாதிரி என் படம் ரிலீஸ் ஆகிறப்ப என்னோடய ரசிகர்கள்லாம் ஆடுங்க பாடுங்க ஜாலியாக இருங்க, இந்த களத்தில் குடிக்கிறது, பேனருக்கு பீரு பால் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அஜித் சார் தரப்புலேருந்து இதுக்கப்புறம் அறிக்கை வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா மற்ற அறிக்கை கூட எங்களுக்கு தெரிஞ்சு முக்கியமானதாக தெரியல, இது ரொம்ப முக்கியமானது, அதனால் கேட்குறேன். இது முக்கியம். ஏன்னா உங்களுடைய ரசிகர்களோட நடவடிக்கைனால உங்கள் மேலே உள்ள அபிப்பிராயம் போயிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது யாராக இருந்தா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கும். இப்போ நான் ரஜினி சாராக இருந்திருக்கேன். ரஜினி சாராக இருக்கும்போது நான் இது ஊரில் சார் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போல்லாம் ஸ்டார் கட்டுறது கட்டவுட்டில், அப்போ பெருசாக ஸ்டாரில் சார் ரஜினி சார் ஒரு படமாக வச்சு தொங்க விடுவோம், அதில் பழுப்புலாம் போட்டு தொங்க விடுவோம். நம்மளோட ரேஞ்ச் அவ்வளோதான். ஆனால் இது வந்து லிமிட் இல்லை. நம்ம அதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது இந்த சொல்கிறா இது பில்லா படத்துலடா பார்த்துப்பாங்க. ஸ்டாரை கொஞ்சம் நேரம் வந்து பாட்டு போவாங்க, இது வந்து போய்க்கிறாஜடா. அதாவது பார்க்குற மக்கள் ரசிக்கிற மாதிரி ரசிப்பாங்க, மூஞ்சி சுழிக்கிற மாதிரி. ஆமாம், பாட்டு போயிடுவாங்க. அது மாதிரி போஸ்ட் ஓட்டுவோம், போஸ்ட் ஓட்டினா கூட போஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் உள்ளே போகும்போது தேட்டருக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் நாள் ஸ்வீட் கொடுப்போம் நாங்கள். ஆமாம், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து அனுப்புறது ஃபஸ்ட் நாள் மட்டும். ரஜினி ஆமாம், அவ்வளோ பண்ணுறது.
இதுதான் எங்களோடது. நாங்கள் இனிப்புக்கு தப்பு இல்லையே, நான் வந்து இனிப்பத்துக்கு இப்போ பெசஞ்சு மேலே அது அப்படின்னா தான் தப்பு நடக்குது, நாங்கள் நடக்குது. ஆமாம் கொடுத்துருக்கோம். அதில் அது வந்து எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, அது மாதிரி உங்களுக்கு கட் அவுட் வைக்கிறது, அவருக்கு தோரணம் கட்டுறது, இதுதான் அவங்க ஃபேன்ஸோட ஹாப்பி தான். ஏன்னா இது ஹாப்பின்றதை தாண்டி கட் அவுட்லாம் விழுந்து இறந்துருக்கோம். நம்ம பேனர் விழுந்து பொண்ணு செத்ததை பார்த்தோம். ஒரு கொலை இல்லை, நிறைய இது கொலை தான் லிட்டரலாக. இது ஏதோ இயற்கையாக நடந்த மரணம்னால சொல்லவே முடியாது. மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பாலை யாருக்கா கொடுக்கலாமாங்க, அது யாரும் கொடுக்க போகிறா என்ன, அதெல்லாம் நடைமுறைக்கெலாம் ஒத்து வராது. அவன் தனியாக கொடுத்துக்க போகிறான். நான் அஜித் சாருக்கு கட் அவுட் கொடுத்துற பாலை நான் கொடுக்குற சொல்லியே ஊற்ற முடியும். அதான் நீ ஊற்றாத ஃபஸ்ட்டு, யாரும் கொடுக்க வேணாம், நீ ஊற்ற வேணாம், இருக்கிறதால பிரச்சனையாக வருது. ஆமாம், கொஞ்சம் ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் சொன்னாலே பொதுமக்களுக்கு உங்களை பிடிச்சிப்போம். கரெக்டாக ஃபேன்ஸை ஹேண்டில் பண்ணிட்டாங்கட்டு. அஜித் சார் வந்து திருப்பதி, அப்போ உங்களுக்கு இது வரும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நடிக்கும் அதான் வந்துருக்கும். பரமசிவம் இதில் தான் அது வந்துருக்கு. அப்படி திருப்பதியில் படம் முடிஞ்சது. அப்புறம் சார் போட முடியாது, அஜித் சார் போடணுன்னு நீங்கள் அல்டிமேட் சார்லாம் போடாதீங்க. அப்பயே சொல்லி அப்போ அதான் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிச்சார். அல்டிமேட் சார் போடாதீங்க, அஜித் குமார் மட்டும் போடுங்கனார். அப்படியா சார், ஓகே ஒன்று சொல்ல சரிட்டு. அப்புறம் அங்கேயும் சொல்லிட்டார் யார் ஏஎம் சரவணன் சார்ட்டையும், டேரக்டர் சொல்லுங்கள். அப்புறம் அவர் சரவணன் சார் கூப்பிட்டார். அஜித் சார் பேசினார், என்ன அல்டிமேட் ஸ்டார்னு போட அப்படின்னு சொல்கிறார். அஜித் குமார் போட்டால் போதுன்ட்டு. சரி சார் நான் யோசித்தேன். அப்புறம் திருப்பி சொன்னேன், நான் பேசினேன் அஜித் குமார் சார்ட்ட. நேராக போயிட்டேன். சார் நான் வந்து திருப்பாச்சி சிவகாசி 2 கூட விஜய் சார் வச்சு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ மேக்ஸிமம் நீ விஜய் பட டைரக்டர்னு முத்தில் குத்திருக்காங்க, 3வது உங்களை வச்சு பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து அல்டிமேட் சார் போடாமல் வஜ்மா போடணும்னு வச்சிங்களேன், அவன் நீங்கள் சொல்லித்தான் போடணும்னு நினைக்க மாட்டான். இவன் இந்த விஜய் ஆள், விஜய் விசுவாசிப்பா அப்படி தான் பண்ணுவார் பாரு அல்டிமேட் தூக்கிட்டான் அப்படின்ட்டு இவங்க யார் நான் போய் விளக்கம் சொல்கிறது. ஏன்னா நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து வாராஜா மாதிரி சரியான கும்பிட்டா சொல்ல முடியும். அதனால் எல்லாருக்கும் உங்கள் ரசிகர்களும் என் விருப்பம் தரும் சார். ஏன்னா இது நீங்கள் அடுத்த இடத்துல உங்கள் விருப்பம், நீங்கள் அடுத்த இடத்துல வச்சுங்க. ஆனால் இதுவே இது ஃபஸ்ட்டு படம் நான் உங்களை வச்சு பண்ணுறேன் அப்படின்னா நீ சொன்னால் நான் கேட்பேன். ஆனால் இது வேறு ஹீரோக்களை வச்சு பண்ணியிருந்தா கூட பிரச்சனை எனக்கு. நான் ஒரு விஜய் சார் வச்சு 2 பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸுக்கெலாம் நான் வேணும்னே உங்கள் பட்டத்தை தூக்குன மாதிரி என் மேலே கோவம் வரும். அதனால் தயவுசெய்து நான் இதில் அல்டிமேட் தான் போட்டு தான் ஆவேன். என்ன போட்டேன், நீங்கள் அடுத்த இடத்துல நான் போடாமல் இருங்க. ஆனால் அல்டிமேட் ஸ்டார் போட்டது லாஸ்ட் படம் திருப்பதி தான். அதுக்கப்புறம் வந்து அவர் தூக்கிட்டார். நான் இது வந்து இதிலே தூக்க வேண்டியது நான் விடலை, நான் போட்டு அதுக்கப்புறம் நீ உங்கள் பாடு உங்கள் ஃபேன்ஸ் பாடு என்னை விட்டுருங்க விட்டு. ஓகே சூப்பர் சார். சார் இந்த எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அதிகமாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்கிற நடிகர்களில் பிரதானமாக இருக்கவர் ஜாக்கி சான். டூப்லாம் கிடையாது, மேலேருந்து குதிக்கிறமா குதிக்கிறேன், ரோப்புக்கு இப்போ எந்த ஃபெசிலிட்டிலாம் பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன். அவரோட உடம்புல இருக்க எலும்புகளை உடையாமல் இருக்குன்னு ஒன்று கூட கை காட்ட சொல்லக்கூடாது. ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் இருந்தும் கூட அந்த மனுஷன் பேருக்கு முன்னாடி பட்டத்தை போட்டதே இல்லை ஜாக்கி சான் சார். அதான் எல்லாருமே வியந்து பார்க்குற ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் ஒரு பட்டத்தை போடல. சமீபத்தில் கௌரவ ஆஸ்கர் விருது அவர் கொடுக்கப்படுச்சு. அப்பயும் அதை பற்றி பேசியிருந்தார். என் உடம்புல எல்லாமே உடஞ்சிருக்குங்க, ஆனால் எனக்கு தேவை ஜாலியாக நடிக்கணும் அவ்வளோதான் சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், இந்தியன் சினிமாவாக இருக்கட்டும், எல்லாம் பேருக்கு முன்னாடி இந்த போட்டிடுறாங்க சார் பட்டம். இதுவே அஜித் சாரே லேட்டாக தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காப்புல, அதுக்கு முன்னாடிலாம் போட்டுட்டு தான் இருந்தார். இந்த ஒரு போக்கை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ அப்படி பார்த்தா உங்களுக்கு ஹாலிவுட்டில் யாரும் போடல. ஹாலிவுட்டில் நீங்கள் வந்து அதான் மெச்சூரிட்டியோட உச்சமானு கேட்குறேன். இல்லை அது அப்படி இதுக்கு மெச்சூரிட்டிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு இது இந்தியாவில் வந்து வந்து தமிழ் ஃபீல்டு ஒன்று. ஆமாம், தமிழ் ஃபீல்டு வந்து உங்களுக்கு பாரம்பரியமாக வந்துருச்சு. இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து புரட்சித் தலைவர் உங்களுக்கு இதெல்லாம் யாருக்கு பண்ணதுன்னா யாரும் பண்ணல, இவங்க தான். அண்ணா வந்து 4 பட்டம் கொடுத்தாருங்க. என்ன 400 நிற்குது. ஆமாம், அறிஞர் அண்ணா வந்து சிவாஜி கணேசன் பட்டம் கொடுத்தது யார்? அவர் கணேசன் இருந்தார்ல, அவர் சிவாஜி கணேசன் ஆக்கிட்டார். அப்போ ஓகே, அது ஓகே சார் பேரோடு வந்துச்சு. அப்புறம் நடிகர் தலை மட்டும் பட்டம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு புரட்சி நடிகர்ன்ட்டு கொடுத்த ஃபஸ்ட்டு இடிஎம்க்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் புரட்சி நடிகர்னு வருது. அப்புறம் இங்கே ஒரு புரட்சி கலைஞர் கலைஞர் தான் ஒரு விஜயகாந்த் சார் கொடுக்குறாரு. கலைஞர் தான் இவருக்கு இசைஞானி பட்டம் கொடுக்குறாரு. எப்படி இது பட்டம் கொடுக்குற ஒரு கலாச்சாரம் ஆரம்பிச்சு.
அதாவது அரசியல் சார்பில் இருக்கிறவங்க கிட்ட இருந்தால் மேக்ஸிமம் பட்டம் உள்ள வந்து உள்ள வரும். அப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் இந்த இடத்துல தான் கலந்துருக்கு. அங்கே இப்போ பிகினிங் கலந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு ஸ்டார் ஆகிட்டோம் அப்படின்னா அது ஒரு பட்டம் வந்தால் தான் அது கன்ஃபார்ம் ஆகுங்கிறது ஒரு இது வந்துடுச்சு. புரட்சி தலைவர் அந்த மித்து இருக்கா சார்? வந்துச்சு. புரட்சி தலைவர், நடிகர் திலகம், ஒரு புரட்சி கலைஞர், ஒரு ஜெய்சங்கர், அதான புரட்சி கலைஞர் தானே. நம்ம புரட்சி கலைஞர் அதான் சார் எங்களுக்கே குழப்பமா இருக்குது. யாராக இருக்குன்னா பட்டனே தெரியல. அப்படியே உங்களுக்கு அப்போ ஒரு நம்ம வந்து நடிக்கிறோம், நம்ம ஸ்டார் ஆகிட்ட மார்க்கெட்டில் இருக்கோம் வந்துட்டோம்னா ஒரு பட்டம் இருந்தால் தான் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா ஆகிப்போச்சு. அது அப்படியே அப்புறம் ரஜினி சார்லாம் ஃபஸ்ட்டு 2-3 பட்டம் வந்துச்சு. ஸ்டைல் மன்னன் போட்டாங்க, வசூல் மன்னன் போட்டாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா சாருக்கே ராக தேவன் தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட் ராகதேவன் தான். அதுக்கப்புறம் இசை நடந்துச்சு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்து அது கரெக்டாக போச்சு. கமல்ஹாசன் சாருக்கு 2-3 கலந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு காதல் இளவரசன் வந்துச்சு. அப்புறம் உலக நாயகன் மாற்றிட்டு அப்புறம் இன்னொரு ஆக்டர் வந்துச்சு. ஒன்று உலக நாயகன் மாற்றிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி சூப்பர் ஆக்டர். ஆமாம், சூப்பர் ஆக்டர். அதுக்கப்புறம் தான் உலக நாயகன். இது இங்கே இல்லை, தெலுங்கு இதோட மோசம் இல்லை. தெலுங்கில் வந்து மெகா ஸ்டாரு, பவர் ஸ்டாரு, பவர் ஏதோ எல்லா ஸ்டாரும் அங்கே இருப்பாங்க. இந்த போலீஸ் குத்திக்கிறாங்களே, இந்த ஸ்டார் மட்டும் இங்கே இல்லை, எல்லா ஸ்டாரும் அங்கே இருக்கும். சத்தியமாக அப்படி தான் சார் இருக்கு. சினிமா துறை சார்ந்த உங்களுக்கே இது சத்தியமாக ஆதங்கமாக தான் இருக்கும். என்னப்பா ஒரு படம் 2 படம் நடிச்சு பட்டம்லாம் கொடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு. அதான் கேட்டிருந்தேன் சார். சார் அஜித் சாரை பற்றி கடைசி ஒரு கேள்வி கேட்டுறேன் சார். நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்குறப்ப அஜித் சாரை பற்றி ஒரு விஷயம் திரும்ப சொல்லுவாங்க. அதாவது மிகைப்படுத்தல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பல சார். அது மாதிரி ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கே தோணும், என்னப்பா ஒரு ஆக்டராக ஒரு வேலையை செய்கிறாரு, என்ன சொல்லுவாங்கன்னா வந்து உட்காருவார் சார் அப்படின்வாங்க. வந்தால் உட்கார தானேப்பா செய்யணும், சாப்பிட்டு தான் கை கழுவார் சார், சாப்பிட்டா கை தான்ப்பா கழுவணும். இது போல விஷயம் பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அஜித் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறப்போ ஒருத்தர் அப்படி முதல் டச் பண்ணிட்டு ஹாய் அப்படின்ட்டு போயிருப்பார். இதை ஒரு சில நடிகைகள் பெருசாக பேசுவாங்க இன்டர்வியூவில். என்ன ஒரு தொட்டார், அவ்வளோ பெரிய மனுஷன் என்ன தொடலாமா அதுன்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. இது போல பேட்டிகள்லாம் பார்க்குறப்ப அஜித் சாரோ விஜய் சாரோ அவங்க என்ன நினைப்பாங்க சார்? நீங்கள் கூட பழகி இருக்கீங்க, கண்டிப்பாக கொஞ்சமாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க, அவங்கள என்ன நினைப்பாங்க? இதில் வந்து தப்பாக நினைக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா கொஞ்சம் முகசுழிப்பாங்க. இல்லை வராது. ஏன்னா ஓகே, நம்ம ஒரு இந்த செயல் வந்து ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்திருக்கா அந்த ஆங்கிலம் பார்க்கணும். நீங்கள் முகசுழிக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ என்னை பற்றி பேச வந்தார், டக்குன்னு நான் வந்து உட்காந்து எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்னு, அப்புறம் நான் உட்காந்தாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அந்த 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 செயலை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த செயல் வந்து பிடிச்சிருக்கு, அப்போ வந்து யாராவது வந்து எதிர்த்துன்னு கை கொடுக்குறத அவன் பாராட்டினா அது நல்ல செயல். அப்போ எல்லோரும் நம்ம எதிர்த்து கை கொடுக்கணும், கரெக்ட் தானே? அப்போ வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள், இந்த மாதிரி இது வந்து என்னை வந்து இன்னும் அந்த நல்ல விஷயங்களை தூண்டும். அப்போ இது நல்லது தான், நல்ல விஷயம் தான். அவர் சரி சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக சொல்கிறது நல்லது தான். ஆமாம், அது வந்து நீங்கள் கைவிட முடியாது. புலியோட பிடிச்ச கதை மாதிரி தான். ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தை பாராட்டும் போது அப்போ நம்ம எல்லோரும் ஜாலியாக இருக்கோம், எல்லாரும் சின்ன ஆளுக்கு கை கொடுத்து தோல் கை போடுறோம். அப்போ ஓகே, இனிமேல் சின்ன ஆள்கிட்ட நம்ம கையில் தோல் கை போடணும், அவங்க அது சந்தோஷத்தை கொடுக்குது, அதை உணர்த்துறான் அவன் ஒரு குரு நம்மளுக்கு. அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் தான் பார்க்கணும், தவிர இது முகம் சுழிக்கிறதுக்கே எதுவும் ஒன்றுமே இல்லை. நல்ல விஷயத்தை பாராட்டும் போது அப்போ அதை நம்ம அந்த விஷயத்தை தொடருங்கிறத நம்ம சூப்பர் பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய வெளிப்படையான கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.